கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சப்ரியா 3வது அதிகாரத்தில் 19 பார்க்குறோம். அக்காலத்திலே உன்னை சிறுமப்பட்ட யாவர்களும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவர்களை நான் ரட்சிப்பேன், தள்ளுண்டவர்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். நீ வெக்கமடைந்த அந்த தேசத்திலே உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக செய்வேன், உன்னை உண்டாயிருக்க செய்வேன். இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த வசனங்கள். வாக்குத்தத்தம் இல்லை, நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட், கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு செய்தி. இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுறாருன்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு அர்த்தம், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம், ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ற ஒரு அர்த்தம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, நீ அக்காலத்திலே நீ சிறுமைப்பட்ட அந்த என்ன பண்ணவராம் அந்த அவர்களை அவனை சிறுமைப்படுத்தின யாவர்கள் நான் தண்டிப்பேன், நொண்டியானவர்களை நான் ரட்சிப்பேன், தள்ளுண்டவர்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். நீ வெக்கமடைந்த அந்த தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உண்டாயிருக்க செய்வேன். எவ்வளோ அருமையான வசனங்கள் பற்றியா? இவ்வளோ அழகான கருத்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு, ஆண்டவர் கொடுக்குற நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள். இந்த நாள் நீங்கள் புதுசாக யாராவது சகோதரிகள் இந்த என்னோட யூடியூப்பை இல்லை இன்ஸ்டாகிராப்பை நீங்கள் பார்ப்பீர்களானா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள். நீங்கள் காலத்தில் நீங்கள் எப்பாவது உங்கள் காலத்தில் உங்களுக்கு யாராவது சிறுமைப்படுத்தியிருப்பார்களா, உங்களை துன்பப்படுத்தியிருப்பார்களா, உங்களை அதிகமாக உங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பார்களா, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. அப்புறம் சொல்ல நொண்டியானவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம என்ன நொண்டின்னு சொல்லி நினச்சா கால் கை இல்லாதவங்க நினைக்காதீங்க. நம்மளோட வாழ்க்கையில் கூட என்ன பண்ணுவோம், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஒரு காரியம் அப்படியே நம்ம கட்டி வச்ச மாதிரி ஒரு மந்திரம் கட்டி வச்ச மாதிரி, ஒரு கவர் கட்டி வச்ச மாதிரி, ஏதாவது ஒரு பொருள் நம்ம என்ன பண்ண ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவான் ஸ்டாக்கில் அப்படி நிற்க வச்சிருக்கு. அது மாதிரி காரியம் கூட அதான் நொண்டின்னு சொல்லுவாங்க, தமிழில் கூட நொண்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம், அதனால் எங்கே சொல்லப்படுது, அதை நான் என்ன பண்ணுவேன், நான் நொண்டியானவர்களை ரட்சிப்பேன் அப்படின்னா அவங்களை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். ஏதாவது தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா, ஏதாவது கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா, அவங்க என்ன பண்ணுவாரா சேர்த்து கொள்வாரா, தள்ளி உண்டவர்களை நான் சேர்த்து கொள்வேன். இந்த நாட்கள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுவாங்க, தகப்பன பிள்ளைங்கள் கவனிப்பதில்லை, பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க பெற்று தகப்பன்களுக்கு பிள்ளைங்களை கவனிப்பதில்லை, பிள்ளைங்க தகப்பன் தாயை கவனிப்பதில்லை. எத்தனை ஹாஸ்டல் இப்படிலாம் பிள்ளைங்க அனாதையாக இருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க ரோட்டு ஓரத்தில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தான் தள்ளி உண்டவர்கள். இவங்களை எல்லாத்தையும் கர்த்தர் சேர்த்து கொண்டாராம், எல்லாத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறாராம். அதங்க சொல்லப்படும், தள்ளி உண்டவர்கள்லாம் நான் சேர்த்து கொண்டது மட்டும் இல்லாத வெக்கமடைந்த அந்த தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உனக்கு உண்டாயிருக்க செய்வேன் அப்படின்னு. நம்ம எந்த நிலைமையில நம்ம யார் மத்தியிலும் நம்ம தலைக்குனியாத வழிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மள புகழ்ச்சியாக வைக்கிறாராம், கீர்த்தியாக வைக்கிறாராம். வைக்கிறது மட்டும் இல்லாத உனக்கு நான் அது உண்டாயிருக்க செய்வேன் அப்படின்னா, உனக்கு கீர்த்தி புகழ்ச்சியமாக உனக்கு உண்டு இருக்கு, உடனே உனக்கு இருக்கு, உனக்கு அற்புதங்கள் உண்டு, உனக்கு அதிசயங்கள் உண்டு, உனக்கு நன்மை உண்டு அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே இவ்வளோ காரியத்தை எங்களுக்கு செய்யறதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சின்ன இருதயம் ஆண்டவரே, இந்த இருதயத்தை நாங்கள் உமக்காக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழுறோம் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் உங்களோட ஆலயத்துக்காக நாங்கள் வரோம் ஆண்டவரே, உங்களோட வேதத்தில் கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, இந்த நாள் கேட்குற ஒரு சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, வாலிப பசங்களே, வாலிப சகோதரிகளே, என்ன பண்ணுமா, ஆண்டவருக்காக உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது உங்களோட படிப்பில், உங்களோட வருங்காலத்தில், லைஃப்பில், உங்களோட வாழ்க்கையில், உங்களோட தகப்பன் தாய்களுக்கு எல்லாத்து காரியத்திலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பாராம், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாராம். எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைங்களுக்கு படிப்பு எனக்கு ஏற மாட்டேங்குது, காலேஜுக்கு போகிறேன், எனக்கு படிப்பு, வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலை செய்ய முடியல, வேலைக்கு நான் போய் இன்றைக்கு போகிறேன், என்னோட இன்றைக்கு போயிட்டு ஃபெயிலாகி வந்துடுறேன், படிப்பில் ஃபெயிலாகிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டு ஒரு இடத்துல தான் சொல்லப்படுது, நொண்டியானவர்களை ரட்சிக்கிறார், தள்ளுண்டவர்களை சேர்த்து கொள்கிறார் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நொண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வர்றதில்லை, ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஆகிறதில்லை, எல்லாம் தோல்வி ஆயிடுது, அதான் நொண்டின்னு சொல்லுவாங்க. அதே போல் கர்த்தர் அதெல்லாம் நம்மளை எல்லாம் விட்டு எடுத்து போட்டு நம்மளை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சப்பனையா 3:19. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் இடத்துல வாருங்க, ஆலயத்தில் போங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். God bless everyone. Praise the Lord.